கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். தமிழக வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா அதில் ஒரு பெண்ணோட பெயர் மட்டும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு நடிகையாக திரையுலகுக்கு அறிமுகமான போது பின்னாளில் ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஆளுமையாக மாறுவார்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி February 24 அந்த இரும்பு பெண்மணியோட பிறந்தநாள். ஆமாம், அம்மா என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட இரும்பு பெண்மணி செல்வி ஜெயலலிதா பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாலே அவரோட கம்பீரமான அரசியல் மற்றும் அதிகாரம்தான் நம்மளோட நினைவுக்கு வரும். ஆனால் அந்த அதிகார பின்பத்துக்கு பின்னால் அசாத்தியமான அறிவுத்திறனும் ஆச்சரியமான ரசனைகளும் தீராத போராட்ட குணமும் கொண்ட ஒரு மென்மையான பெண்மணி ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அவரோட வாழ்க்கை பயணம் வெறும் அரசியல் வரலாறு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டிய ஒரு தன்னம்பிக்கை பாடம். இத்தனை ஆண்டுகால அதிகாரத்தில் அவர் சந்தித்த வழிகளுக்குன அவரோட ரகசியங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜெயலலிதா அவங்களோட ஆரம்பகால வாழ்க்கைங்கிறது பலரும் அறியாத ஒரு கல்வி பொற்காலம் தான் சொல்லணும். மைசூரில் கோமலவல்லியாக பிறந்த இவங்க படிப்பில் அசாத்தியமான திறமை கொண்டவங்களாக தான் இருந்திருக்காங்க. சென்னை பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படிக்கும்போது மாநிலத்திலேயே முதலிடம் பிடிச்சு தங்கப்பதக்கம் வென்ற ஒரு மாணவி தான் ஜெயலலிதா. அவருக்கு வழக்கறிஞர் ஆகணும்னு தான் வாழ்நாள் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் குடும்ப சூழல் காரணமாக அவர் திரையுலகுக்கு வந்தார். 1965 வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் அறிமுகமான போது அவருக்கு வயசு 17 தான். அந்த வெண்ணிற ஆடை படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதால் தன்னோட முதல் படத்தையே திரையரங்கில் பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான சூழலில் ஜெயலலிதா இருந்தாங்க. திரையுலகில் அவர் நுழைஞ்ச போது மற்ற நடிகைகளை போல இல்லாமல் மிகவும் நவீனமான சிந்தனை கொண்டவராக தான் இவங்க இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே ஆங்கில நாவல்களை செட்டில் அமர்ந்து வாசிக்கிறதும் மிகச்சிறந்த ஆங்கிலத்தில் உரையாடுவதும் தான் பலரையும் விளக்க வச்சு. திரையுலகில் அவங்க வெறும் நடிகையாக மட்டும் பார்க்கப்படலை, ஒரு அறிவார்ந்த பெண்ணாகவே மதிக்கப்பட்டார். ஜெயலலிதா அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது எம்ஜிஆர் இல்லாமல் அதை பிரித்து பார்க்கவே முடியாது. 1001 படத்தில் தொடங்கிய இவங்களோட நட்பு பின்னால் அரசியல்லையும் தொடர்ந்துச்சு. எம்ஜிஆர் இவரை ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் பார்க்கல, எதிர்கால தலைவியாகவும் பார்த்தாரு. அதனால தான் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதாவை நியமித்தார். அன்றைய காலகட்டத்தில் கட்சியோட மூத்த தலைவர்களே ஒரு பெண்ணுக்கு கீழே பணியாற்ற தயங்கிய போது ஜெயலலிதா தன்னோட அனல் பறக்கும் பேச்சால் தொண்டர்களை தன் பக்கம் இழுத்தார். எம்ஜிஆரோட நிழலாக அவர் வளர்ந்த விதம் பலருக்கு எழுச்சலை தந்தாலும் ஜெயலலிதா எதற்குமே அஞ்சாமல் தன்னோட பாதையில் முன்னேறினாங்க. எம்ஜிஆரிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னென்னா, ஒரு பெண்ணாக அரசியலில் நினைக்கணும்னா ஆண்களை விட 2 மடங்கு தைரியமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுன்றது தான் அது. எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா சந்தித்த அவமானங்கள் உலகறிந்தவை. எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் இராணுவ வாகனத்தில் இருந்து அவர் தள்ளப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த பெண்ணோட நிலைமையை கண்டு கலங்குச்சு. ஆனால் ஜெயலலிதா அழலை, மாறா அங்கே தான் ஒரு புதிய தலைவியாக அவங்க பிறந்தாங்க. 1989 சட்டமன்றத்தில் அவர் தாக்கப்பட்ட போது கலைந்த கூந்தலோட சபையை விட்டு வெளியே வந்து இனி முதலமைச்சராக தான் இந்த சபைக்குள்ளே நுழைவேன்னு அவர் எடுத்த அந்த சபதம் இந்திய அரசியலையே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. 2 ஆண்டுகளில் அதே சபைக்குள்ளே முதலமைச்சராக அவர் நுழைஞ்சப்போ அவருக்கு முன்னால் இருந்த சவால்கள் ஏராளம். அதிகாரத்தை கையில் எடுத்ததும் அவர் செஞ்ச முதல் வேலை தன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு தனது சாதனைகள் மூலமாக பதில் சொன்னது தான். ஒரு பெண்ணாக அவர் சந்தித்த அந்த 2 நாட்கள் தான் அவரை ஒரு இரும்பு பெண்மணியாக மாற்றியிருக்கும். ஜெயலலிதா அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது எப்போதுமே ஒரு மர்மமாக தான் இருந்துச்சு.
அவருக்கு பச்சை நிறம்னா அத்தனை பிரியம். அது தனது ராசியான நிறம்னு அவங்க ஆழமாக நம்பினாங்க. ஜெயலலிதா பயன்படுத்துகிற பேனா, அவங்க அணிகிற சேலை, அவங்க அமர்ற மேஜைன்னு அனைத்துலையுமே பச்சை நிறம் எதிரொலிச்சுது. அதே போல் 1997 சிறைவாசத்துக்கு பிறகு ஜெயலலிதா தங்கம் அணிகிறதையே விட்டுட்டாங்க. ஒரு பெண்ணாக நகைகள் மீது ஆசை இருப்பது இயற்கை தான். ஆனால் தனது சபதத்திற்காக இறுதி வரைக்கும் அவர் ஒரு சிறிய தங்க நகை கூட அணியாமல் வாழ்ந்தது அவரோட மன உறுதி எத்தகையதுன்னு காட்டுது. போயஸ் கார்டன் இல்லத்தில் அவர் அமைச்சிருந்த பிரம்மாண்டமான நூலகம் உலகத்தரம் வாய்ந்த நாவல்களால் நிறைந்திருந்துருச்சு. ஒரு முதலமைச்சராக கோப்புகளை பார்த்து முடித்த பிறகு நள்ளிரவில் அவர் புத்தகங்களில் தஞ்சம் புகுவார். ஜெயலலிதா ஒரு சிறந்த வாசகி மட்டும் இல்லை, மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. அவரது எழுத்துக்கள் கூர்மையாகவும் சிந்திக்க வைப்பதாகவும் இருக்கும். நிர்வாகத்தை பொறுத்தவரை ஜெயலலிதா ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபஷனலிஸ்ட். ஒரு கோப்பில் ஒரு சிறு பிழை இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சி அதிகாரிகளை கேள்வி கேட்பாராம். இவர் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டங்கிறது உலகமே வியந்து பார்த்த ஒரு மனிதாபிமான திட்டம். பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்பட்ட அந்த இருண்ட காலத்தில் அவங்கள காப்பாற்ற ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த திட்டம் இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கானோரை வாழ வச்சிட்ருக்கு. அதே போல் அம்மா உணவகம், விலையில்லா அரிசி என அடித்தட்டு மக்களின் பசியை போக்குனதில் அவர் ஒரு அன்னபூர்ணியாவே திகழ்ந்திருக்காரு. ஜெயலலிதா அவங்க மீது ஊழல் வழக்குகள் சுமத்தப்பட்ட போது மக்கள் அவங்கள தங்களோட வீட்டு பெண்ணாக தான் பார்த்தாங்க. அதனால தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவங்களே மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்க. ஜெயலலிதா அவர்களோட முடிவுங்கிறது தமிழகத்துக்கு ஒரு பேரிழப்பாக தான் இருந்துச்சு. 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்தபோது தமிழகமே பிரார்த்தனையில் மூழ்கினுச்சுன்னு தான் சொல்லணும். அவர் மறைஞ்ச செய்தி வந்தபோது ஒரு குடும்ப தலைவியே இழந்தது போல மக்கள் கதறி அழுதாங்க. ஒரு சினிமாவில் தொடங்கி அரசியலின் உச்சாணி கொம்பு வரைக்கும் தொட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு அம்மாவாக மாறிய அந்த பயணம் இன்றும் ஒரு வரலாற்று பாடம்தான். அவர் விட்டு சென்ற அந்த வெற்றிடம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள். அந்த ஆளுமையை நாம் நினைவு கூறுவது அவரது சாதனைகளை மட்டும் அல்ல, அவரோட அசாத்தியமான துணிச்சல்தான். ஜெயலலிதா அப்படின்ற பெயர் தமிழ் மண் இருக்கிற வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.